ஒற்றுமை இல்லாத பாஜக, அதிமுக கூட்டணி வந்துட்டு ஒரு தொகுதியில கூட டெபாசிட்டே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி முதல் முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு பொதுவெளியில கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? அது காய்ச்சல்லாம் சரியா போச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, டாக்டர்லாம் பார்த்துட்டாங்கல்ல. இன்னொரு காய்ச்சல் வராமல் இருக்கணும்ல. இல்லை நான் சொல்கிறது இந்த சாராய காய்ச்சல் இல்லை, உடம்புக்கு வர்ற காய்ச்சலை தான் சொல்கிறேன். ஐயா, இந்த சாபம் விடுற வேலையெல்லாம் பத்தினிகள் செய்ய வேண்டிய விஷயம், நாமெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அதோட மறந்துட்டு போயிட்டே இருங்க. அதிமுக பாஜகவில் ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் விசிக திருமாவளவன் ஐயா இன்டர்வியூ கொடுத்தாருன்னா, ஒரு அரை மணி நேரம் வன்னியரசு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா, ஒரு அரை மணி நேரம் ராமதாஸ் ஐயா மதிமுக வைகோ இன்டர்வியூ கொடுத்தாருன்னா, ஒரு 3/4 மணி நேரம் துரை வைகோ இன்டர்வியூ கொடுத்தாருன்னா உங்களுடைய கோஷ்டி பற்றி தெரிஞ்சிடும். கம்யூனிஸ்ட் வேணால் வாய மூடிட்டு இருந்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது, கல்கட்டா மற்ற இடத்துலலாம் ஊற்றி மூடிக்குச்சு, கேரளா என்ன ஆகுமோன்னு அவங்களுக்கு தெரியல, அதனால் அவங்க வாய மூடிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் இங்கே ஒரு அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விட்டுருங்க. அதை தவிர இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். இங்கே நல்லா போயிட்டுருக்கு, இணைந்து போராடுறாங்க. அமித்ஷா உள்ளே ஒரு இடத்துல இறங்கி அங்கே தப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. சரி, தொடர் குற்றச்சாட்டாக வந்துட்டு இருக்கு பாஜக மீது. அதிமுக வந்துட்டு கிள்ளிக்கிரியாக தான் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு கருத்துல முன்னிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மற்ற மாநிலங்களில் இதே நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கா? பாஜக வந்துட்டு மற்ற கட்சியுடன் கூட்டணி வைக்கும்போது அது கிள்ளிக்கிரியாக தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கா சார்? ஒடிசாவில் பட்நாயக் கிட்ட போய் பேசுகிறோம், கூட்டணிக்கு வாங்க, நல்லது, காங்கிரஸ் எங்கேயோ இருக்காங்க, நீங்களும் இத்தனை வருஷமாக ஒடிசாவுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு வயசாகிடுச்சு, அதனால் ஒரு சாவி திருடங்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கீங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அவங்க ஒத்துக்கலை. இன்றைக்கி அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். நிதிஷ்குமார் 3 வாட்டி ஜம்ப் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டார், 3 வாட்டி ஜெயிச்சு ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டார். அவர் தான் முதலமைச்சர், ஏன்னா அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி தான் பீகார் தேர்தல் நடக்குது. நிதிஷ்குமாரை சாப்பிட முடியாதா? ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாண்ட மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா? வெட்டினா சதை கம்மியாக தான் இருக்கும், அதனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க மாட்டார். மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே 3 முறை பிஜேபியோடு சேர்ந்து 2 முறை பிஜேபியோடு சேர்ந்து வெற்றி பெற்றுட்டு 2 முறையும் பிஜேபியை ஆட்சி அமைக்க முடியாமல் தொல்லை பண்ணவர். இன்றைக்கும் உத்தவ் தாக்கரேக்கான மரியாதை கொடுக்குறோம், ஏன்னா பால் தாக்கரேக்கான மரியாதை அப்படியே இருக்குது. சிவசேனா அப்படியே தான் இருக்குது, ஹிந்துத்துவாவை பேடுகின்றவங்க கையில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி இன்றைக்கி வைகோ உங்கள் கையில் இருக்காரோ, திமுக கையில் இருக்காரோ, அந்த மாதிரி அநியாயமாக இல்லாமல் நேர்மையாக சிவசேனா அங்கே இருக்குது. எந்த மாநிலத்தில் சாப்பிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒமர் அப்துல்லாவை சாப்பிட்டு தான் அவரை பிஜேபிக்கு சார்பாக பேச வச்சாங்களா? அவருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது இல்லையா? பெரிய 3 தலைமுறை பாரம்பரியம் இருக்குது இல்லை? அவர் ஏன் சப்போர்ட் பண்ணுறதை பேசுகிறாரு? ஏன் நான் வாங்க 370 நீங்கள் ஸ்டேட் விட்டு கொடுக்கணும்னா நான் அசம்பிளியை கலைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸ்டேட் விட்டு கொடுக்கணும்னா இப்போ இருக்கிற அசம்பிளியை கலைச்சிட்டு கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்ருக்காங்க பிஜேபியில். இவர் இல்லைங்க பரவாயில்ல, நான் கலைச்சி கொடுக்குறேன், நாங்கள் திருப்பி தேர்தல் நடத்துவோங்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது இங்கே அதாவதுங்க, யாரை கிள்ளக்கீரியாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், கர்நாடகாவில் ஆட்சி அமைத்துட்ருக்கிற, கேரளாவில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வந்துட்டுருக்கிற, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை இங்கே அடிமையாக வச்சுருக்கீங்க. நீங்கள் எதை சொன்னாலும் அவன் கேட்குறான். இடபிள்யூஎஸை இந்தியா பூரா வாழ்த்துக்கின்ற காங்கிரஸ் இங்கே வாயே திறக்க மாட்டேங்கிறான். இந்தியா பூரா 8500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குவேன்னு சொன்ன காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அதை சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே 1000த்தையே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடிமையாக யார் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பல்லக்கு தூக்கிகளாக யார் இருக்காங்கங்கிறது மக்களுக்கு தெரியும், அந்த கட்சிகளுக்கு தெரியும். நாம் புதுசாக என்னத்தை சொல்ல போகிறோம்? சார், கடந்த தேர்தலை விட இந்த முறை 2 மடங்கு அதிகமான தொகுதியில் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விசிகாலேருந்து ஒரு குரல் வந்திருக்கு. திமுக அது கொடுக்க முன் வருமா சார்? இங்கே எப்படி முடியும்? நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்கீமில் போயிட்டுருக்கீங்க. திமுக தன்னுடைய தொகுதிகளை குறைத்து கொள்ள வேண்டும், அப்போ தான் கொடுக்க முடியும். திமுகவுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டார்னா விசிகாவுடைய வாக்குகள் பிரியும், இவரை வச்சுக்கிறதுக்கு பதிலாக பாமக உள்ளே கொண்டு வந்துக்கலான்னு நினைக்குது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், உங்களுடைய விவாதத்துலையும் சொன்னேன், பல இடங்கள்லையும் சொன்னேன். ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு தைரியம் ஸ்டாலின் ஐயாவுக்கு இருந்ததுன்னா, காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விஜய் பக்கம் போக விட்டுட்டு இவர் ஒரு 180 தொகுதி வரைக்கும் நின்றுட்டு ஒரு 40 தொகுதியோ 30 தொகுதியோ 20 தொகுதியோ பாமக கொடுத்துட்டு மீதி இருக்கிறவங்க வர்றதுனா வாங்க, உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனாங்கன்னா இவருடைய எதிர்வாக்குகள் அதிமுக பிஜேபிக்கு போகாமல்
விஜய் கூட்டணிக்குள்ளே போகும். இது அவருடைய கால்குலேஷனாக இருக்கும். யதார்த்தமாக அவர்கிட்ட உட்காந்து இந்த அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கல்லர், பறையர், நாடார் அப்படிலாம் கதை பேசிட்டு இருப்பாங்களே, இவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கும். ஆனால் மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. விஜய் எடுக்க போகிறது திமுகவுடைய ஆதரவு வாக்கு, பெண்கள் வாக்கு. கண்மூடித்தனமாக அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. திமுகவுடைய ஆதரவு வாக்கு தான் போகும். அதனால் பிஜேபிக்கு நல்லது. ஸோ இந்த குழப்பத்தில் தான் இன்னும் இருக்கார் இவர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நவம்பரில் பார்த்துக்கலான்னு இவர் நினைக்கிறாரு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வாய மூடிட்டு இருக்கலான்னு விஜய் பார்க்குறாரு. தெளிவாக சொல்கிறாருன்னா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே டிசம்பரில் மாறும்.